ரொம்ப சந்தோஷம் சார். உங்களை மாதிரி உதவி பண்ணுறவங்க இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி அனாதை ஆசிரமத்தை நடத்த முடியுது. ரொம்ப சந்தோஷம் சார். வச்சுட்டுங்களா? தேங்க்யூ சார். தம்பி சார், அரிசி 4 மூட்டை வருதான், அதை சமையல் ரூமில் இறக்கிரு. அப்புறம் பேலன்ஸ் பணத்தை பேங்க்ல போட சொன்னேன், போட்டியா? சார் ஆள் அனுப்பிச்சிட்டேன். ஒரு பையன் போயிருக்கான் சார். வணக்கம் வாங்க சார். சார். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். உட்காருங்க சார். என்ன சார் சாப்பிட்றீங்க? காஃபியா டீயா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இப்போதான் சாப்பிட்டேன். எனக்கு தேவை ஒரு முக்கியமான தகவல், அது விஷயமா தான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். என்ன சார் தகவல் வேணும், சொல்லுங்க. ஒரு பையனை பற்றி கொஞ்சம் விஷயம் தெரியணும், அதான் உங்களை பார்த்து விசாரிச்சுட்டு போகலான்னு வந்தேன். நீங்கள் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி சொல்ல முடியுமா? என்ன சார் இப்படி கேட்குறீங்க? கட்டாயம் சொல்றேன் சார். பையன் பேர் என்ன? திருப்பதி சார். திருப்பதியா? என்ன சார், நம்ம திருப்பதியை மறந்துட்டீங்களா? எனக்கு ஞாபகம் இல்லையப்பா. சார், ஆயிரக்கணக்கான பேர் இந்த இடத்துல படிச்சு வளர்ந்து வெளில போயிருக்காங்க. அதுல இந்த திருப்பதியும் ஒருத்தர். 2010 லெட்ஜர் எடுத்து பார்த்தா தெரியும் சார். சரி, அந்த லெட்ஜர் எடு. சார், அது நிறைய பேர் வந்து போற இடம், அதனால மறந்து போயிடுறேன். நேத்து நடந்ததை இன்னைக்கு கேட்டாலே மறந்து போயிடுறோம் இல்லையா? ஆமாம் சார். பாத்துருவோம் சார். சரி சரி சரி. என் சொந்த ஊரு, என் அப்பா பேரு, இது எதுவுமே எனக்கு தெரியாது சார். எனக்கு தெரிஞ்சது எல்லாம் செங்கல்பட்டுல இருக்கிற விவேகானந்தர் அனாதை இல்ல மட்டும்தான். ஆமா சார், நான் கை குழந்தையா இருக்கும்போதே யாரும் என்ன அந்த இல்லத்துல கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. என்னுடைய சர்டிபிகேட், ஜெராக்ஸ் காப்பி அதெல்லாம் அனாதை இல்லத்துல இருக்கு. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் கொரியர்ல அனுப்பி வைக்க சொல்றோம். திருப்பதிங்கிற பேரே இல்லையேப்பா. சார் கொடுங்க சார், நான் பார்க்குறேன். சரி பாரு. சார் இங்க இருக்கு சார். அடேடே, ஆமா இருக்கு. இந்த திருப்பதி 6 மாச குழந்தையா இருக்கப்பவே இங்க வந்து சேர்ந்தான். இங்கே இருந்து தான் காலேஜ் எல்லாம் முடிச்சான். 2010 தான் படிப்பு முடிச்சு இந்த இல்லத்தை விட்டு வெளியில போனான். சார், அவர் குணத்தை பத்தி சொல்லுங்க சார். எவ்வளவு அருமையா படிப்பாரு, சொல்லுங்க சார். ஆமா ஆமா, அவன் இங்க இருந்த வரைக்கும் அவன் தான் நம்பர் 1. ஓஹோ, ரொம்ப நல்லவன், நல்லா படிப்பான், மத்தவங்களுக்கு உதவுற குணம் ரொம்ப ஜாஸ்தி. சார், அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கா? எந்த இன்சிடென்ட்? வரதாச்சாரின்னு ஒரு வயசான பெரியவருக்கு திடீர்னு ஒரு நாள் நெஞ்சு இருந்துச்சுல்ல, அப்பன்னு பார்த்து அவர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போக வண்டி கூட இல்லை சார். அப்பா அவரை தோல்ல தூக்கி போட்டு அறக்க பறக்க போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்து அவர் உயிரை காப்பாத்தினார்ல, அந்த திருப்பதி தான் சார் இது. ஆமா, டாக்டர் கூட நல்ல டைம்ல சேர்த்தீங்க, ஒரு நிமிஷம் லேட்டா வந்திருந்தா கூட உயிரை காப்பாத்திருக்க முடியாதுன்னு சொன்னாரு. இப்பதான் ஞாபகத்துக்கு வருதுப்பா. ஓ, சரி சரி. அப்ப பையன் தப்பான பையன் இல்லைன்னு சொல்றீங்க? தங்கம் சார், இதுக்கு மேல என்ன சொல்றது எனக்கே தெரியல சார். ஓ, இது போதும் சார். உங்க வாயால இப்படி ஒரு வார்த்தை வருதுன்னா அது பெரிய விஷயம் தானே. சரி, அப்ப நான் கிளம்பட்டுங்களா? ரைட், வரேங்க. நல்லது சார், வாங்க. வாங்க சார். ஒரு நிமிஷம் வந்துடுறோமா? சொல்லுங்க தர்மலிங்கம். காசி, இப்ப நான் விவேகானந்த அனாதை இல்ல ஆசிரமத்துக்கு முன்னாடி தான் இருக்கேன். விசாரிச்சிட்டீங்களா? விசாரிச்சேன். நீங்க சொன்ன டீடைல்ஸ் எல்லாம் 100க்கு 100 உண்மை. திருப்பதிங்கிறவன் இங்கேயே தான் படிச்சு வளர்ந்து ஆளாயிருக்கான்.
ரொம்ப நல்லவனா, புத்திசாலி, வள்ளல் குணம் உள்ளவன்னு அவனை பத்தி ஆக ஓகன்னு சொல்றாங்க. ஆமா, அவனை பத்தி சந்தேகப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. நீங்க அவனுக்கு தாராளமா வேலை கொடுக்கலாம். சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். என்ன இதுக்கெல்லாம் போய் தேங்க் பண்றீங்க? சரி, நான் வச்சிரட்டுமா? சரிங்க. எனக்கு என்னமோ திருப்பதி நல்லவனா தெரியலையே. ஏதோ சம்திங் ராங். எப்படி கிளியர் பண்ண போறேன்னு தெரியலையே. சொல்லு சார், நீங்க ஃபோன் பண்ணி வச்ச அடுத்த நிமிஷமே உங்களை பத்தி விசாரிக்க ஒருத்தர் வந்துட்டாரு. என்ன சொல்ற? வந்தது யாரு? எங்க இல்லத்துக்கு அடிக்கடி டொனேட் பண்ணுவாரு. லோக்கல்ல கொஞ்சம் செல்வாக்கான ஆளு. திருப்பதின்னு யாராவது இருந்தாங்களான்னு கேட்டாரு. மேனேஜருக்கு ஒன்றும் தெரியல. நல்ல வேலை நான் பக்கத்துல இருந்ததுனால உஷாரா ஞாபகப்படுத்துற மாதிரி ஞாபகப்படுத்தி, அதுக்கப்புறம் நான் லெட்ஜர் எடுத்து பார்த்து திருப்பதி இங்க தான் படிச்சாரு, ரொம்ப நல்ல பையன், புத்திசாலி, அப்படி இப்படின்னு சொல்லி நம்ப வச்சுட்டேன். அந்த ஆளும் நம்பி சந்தோஷமா கிளம்பி போயிட்டாரு. இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீங்க கவலைப்படாம இருங்க. நீ பண்ண உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சார், இதை சொல்றதுக்கு தான் கால் பண்ணேன். வச்சுட்டுமா சார்? தேங்க்ஸ். என்ன திருப்பதி, நீங்கள் கிளம்பல? கிளம்பணும் சார். ஓகே, நான் கிளம்புறேன். விஷாலி கிட்ட நெருங்கணும்னா முதல்ல இந்த காசியை அப்புறப்படுத்தி ஆகணும். படுத்துறேன். அண்ணா செய்யற தப்பையும் செஞ்சுட்டு வந்து ஒளிஞ்சுக்கிட்டா வாடா, என்ன எருமாடு மாதிரி பார்த்து. அண்ணா இவனை விட்டுட்டு தானே நான் வெளியே போயிருந்தேன். அண்ணா மன்னிச்சிருங்கண்ணே, நான் கடைக்கு போன நேரத்தில் அவங்கள தூக்கிட்டு போயிட்டாங்கண்ணே. மூதேவி காரியத்தை சொல்லிட்டு காரணமா சொல்றேன். 3-4 சோத்த ஒரு ஆளு தின்னுட்ட சொத்த அழிக்கிறியாடா எருமை எருமை. நீங்க என்ன டென்ஷன் ஆகுங்க? நமக்கு முன்னாடி திருப்பதி என்ன தூசுன. நீங்க வேணா ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவனை பொலன்னு பொழந்து அவங்கள கூட்டிட்டு வந்துடுறேன். இல்லடா இல்ல வீரா, அவசரப்பட்டாதன்னு என் உள் மனசு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்குடா. அந்த திருப்பதி நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமான ஆள் இல்ல. நம்ம இடத்துலயே வந்து நம்ம பிடிச்சிட்டு வந்தவங்கள தூக்கிட்டு போயிருக்கானா, அவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பலம் பெருசா இருக்கு. அவன் என்ன காரணத்துக்காக வந்திருக்கான், அவனுக்கு பின்னால யார் அந்த பலமான சக்தின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த காய் நவுத்துறதுக்கு சௌரியமா இருக்கும். புரியுதா? அண்ணே, அவனை தூக்கிட்டு வந்து வாயில மிச்சா அவன் யாருங்கிறத கக்க போறான். அடி வாங்கினா உண்மையை சொல்ற ஜாதி இல்லடா அவன். உயிரை விட்டாலும் விடுவானே தவிர உண்மையை ஒருபோதும் சொல்ல மாட்டான். அது மட்டும் இல்லடா, அவனை நம்ம தொந்தரவு பண்ண அவனுக்கு எது தெரிஞ்சிடக்கூடாதுன்னு கஷ்டப்படுறோமோ அதை நம்மளே அவனுக்கு தெரியப்படுத்துற மாதிரி ஆயிடக்கூடாதுடா. சும்மா இருந்த சங்க ஊதிக்கெடுத்த ஆண்டிங்கிற மாதிரி நமக்கு நாமே ஆப்பு வச்சு கூடாதுடா. அண்ணே இப்ப என்னென்ன செய்யலாம்? ஒன்றும் பண்ண வேணான்னு சொல்றேன். நாம தாண்டா ஒன்றும் பண்ணக்கூடாது. ஆனா அவன் அடுத்து என்ன பண்ண போறான்னு நமக்கு தெரியணும்.
அவனை நம்ம நிழல் மாதிரி கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும்டா. நீங்க ஒரு காரியம் பண்ணுங்க, நீங்க 2 பேரும் போங்க. அவன் நிழல் அவனை விட்டு பிரிஞ்சாலும் பரவாயில்ல, நீங்க 2 பேரும் அவனை விட்டு பிரியவே கூடாது. உங்க கண்ணு, காது, மூக்கு, புத்தி, மனசு எல்லாம் அவனை தான் ஃபாலோ பண்ணும். அவன் என்ன பண்றான், என்ன செய்யறான்னு ஒவ்வொரு வினாடியும் எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, புரியுதா? சரிண்ணே. சரிண்ணே. போங்க. ஏய், அவன் கண்ணில் பற்றாதீங்கடா. அண்ணே, ஒரு வாட்டி தானே சொதப்புவோம், அடிக்கடி சொதப்பாதுண்ணே. இந்த வாட்டி பாருங்கண்ணே. இந்த விஷயத்தை நான் ஆண்டவர்கிட்ட எப்படி சொல்லுவேன்? குட். நல்லா இருக்கா? சரி, விளையாடு. வாங்க டாக்டர். இவங்க தான் பேஷண்ட். இது யாரு? சொல்றேன், நீங்க செக் பண்ணுங்க. கை கொடுமா. ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. கொடுத்துரு. என் கழுத்துல போட்டுக்க. அப்புறமா இப்ப இவங்க இருக்கிற நிலைமையிலையும் நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க பிறவியிலேயே மனநோயாளியா இருக்க சான்ஸே இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. தலையில அடிபட்டோ ஏதாவது அதிர்ச்சியான சம்பவங்கள் ஏற்பட்டோ தான் இவங்களுக்கு மனநல சரியில்லாம போயிருக்கலாம். நோயுண்டான காரணத்தை கண்டுபிடிச்சாலே பாதி நோயை குணப்படுத்தின மாதிரி தான். இப்ப இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜில இது ஒன்றும் கஷ்டமான காரியமே கிடையாது. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, சீக்கிரமே உங்களுக்கு ஒரு நல்ல தகவலை கொடுக்குறோம். நான் உங்களை தான் நம்பி இருக்கேன் டாக்டர். இவங்களை சுற்றி எவ்வளவோ ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சோம் ரிஸ்க் எடுத்து அவ்வளோ தூரம் மதுரையில் இருக்க உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக அனுப்பி வைக்கிறேன். எனக்கு புரியுது திருப்பதி. எங்களோட அன்னை தெரசா மனநல மருத்துவமனை இவங்களை குணப்படுத்துற இடமா மட்டும் இல்லாம நல்ல பாதுகாப்பான இடமாவும் இருக்கும். தைரியமா இருங்க. டாக்டர், இவங்க தான் நான் சொன்ன ஓவியா. வணக்கம் டாக்டர். வணக்கம். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி கடந்த சில நாளா இவங்க கூட இருந்து பார்த்துக்கிட்டது ஓவியா தான். இவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, எந்த நேரத்தில் எமோஷனல் ஆவாங்க, இவங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறன்ற விஷயம் எல்லாம் ஓவியாவுக்கு நல்லாவே தெரியும். ருத்ராவை குணப்படுத்துகிற விஷயத்தில் ஓவியா ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஓகே திருப்பதி, ஒரு நிமிஷம் பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி, வாங்க போலாம். நான் வரல. சொன்னா கேளுங்க. வேண்டாம். என் கூட இப்ப வரீங்க. நான் வரல. ஏன்? சொன்னா கேளுங்க, வாங்க. எங்க? போனா நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. வாங்க போலாம். ஓவியா, ருத்ரா கூட்டிட்டு நான் பாத்துக்கிறேன். நான் கூட்டிட்டு வரேன். வாங்க சார், நம்ம வெளிய டாட்டா போலாம். அந்த 2 பேரும் சார். வாங்க. நீங்க வாங்க போலாம். அது வேண்டாம், அதிங்க தூங்கட்டும். அதிங்க ஜோஜோ தூங்கட்டும். சரி, நீ தூங்கு, நான் வரேன். நான் வரேன். பை, டாடா. வாங்க, வாங்க. வாங்க. பாத்து சொல்லு. வாங்க. நான் வரல. அங்க போனாதான் சரியாகும். என்ன? வாங்க. நீ வா. வர. இருங்க. நீ வா. வருவேன். நான் போயிட்டு வரேங்க. சரி ஓவியா, நீங்களும் பத்திரமா இருங்க, அவங்களையும் பத்திரமா பார்த்துக்கோங்க. உங்ககிட்ட நான் சாரி கேட்கணும். எதுக்கு? உங்களுக்கும் ருத்ராவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனா அந்த அம்மாவை காப்பாத்துறதுக்காகவும் குணமாக்குறதுக்காகவும் நீங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கீங்க, இதெல்லாம் தெரியாம நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையான ஆளா இருப்பீங்கன்னு நான் சந்தேகப்பட்டுட்டேன். அதுக்காக தான் நான் உங்ககிட்ட சாரி கேட்டேன். ஐயோ, அதெல்லாம் இருக்கட்டுங்க. சரி, மதுரையில தனியா இருக்குமேன்னு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நான் எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்கேன். அப்படி ஏதாவது உங்களுக்கு வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் உடனே கிளம்பி வரேன். நான் கிளம்புறேன். வாங்க. பை. பை.
என்னடா சொல்ற? அவங்க மதுரைக்கு போனதை என் கண்ணால பார்த்தேண்ணே. அப்படியா? ஆ? மதுரைக்கு எதுக்காக போகணும்? அங்க இவங்களுக்கு யார் உதவி பண்ணுவா? ஆ? டேய், அந்த திருப்பதி கூட போனானாடா? இல்லண்ணே, அவங்க போலண்ணே, அவங்க கூட ஒரு பொண்ணு போச்சுண்ணே. யார், அந்த ஓவியாவா? ஆமாண்ணே. ஓகே. டேய், நீ மதுரையில் இருக்கான்ல நம்ம சதா, அவனுக்கு போனை போட்டு நீ சொன்ன ஆஸ்பத்திரியில் அவன் போய் வேலைக்கு சேர சொல்றான். சரி, அந்த அம்மா குணமானது நம்ம அவங்கள கடத்துறோம். மறுபடியும் கடத்தணுமா? ஏய் எருமை, குணமாக்குறது திருப்பதியோட கடமைனா குணமானதும் அவங்கள கடத்த வேண்டியது நம்மளோட கடமை. இதெல்லாம் நான் சொன்னா உனக்கு புரியாது. முதல்ல நீ போய் போன் போட அவனுக்கு. சரிண்ணே. ஏய் எருமை, வேகமா போடா. சரிண்ணே. திருப்பதி போகல, ஓவியா கூட போயிருக்காங்க. அப்பா அப்பா, ஏன்பா இப்படி காட்டு கத்த கத்திட்டு இருக்கீங்க, உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இல்லடா, என்னாச்சுன்னு தெரியல, புள்ளி புள்ளியா வருது, ஒரு சேனல் தெரிய மாட்டேங்குது. ஆமா, இது ரொம்ப முக்கியம். டிவி மட்டுமே கிளியரா இல்ல, நானும் தான் கிளியரா இல்ல. என்னாச்சு உனக்கு? பின்ன என்னப்பா, நிச்சயார்த்தத்துக்கு முழுசா 2 நாள் தான் இருக்கு. இது வரைக்கும் பொண்ணுக்கு நிச்சயார்த்த புடவை எடுக்கல, நகை எடுக்கல. இதெல்லாம் எப்ப எடுக்க போறோம்னு தெரியல. கேட்டா நீங்களும் அம்மாவும் அமைதியா இருக்கீங்க. ஆமாண்டா வசி, நிச்சயதார்த்தத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. ஆனா என்ன ஐடியாவில் உங்க அம்மா என்ன சைலண்டா இருக்கான்னு தெரியலையே. ஐயோ, உங்ககிட்ட போய் கேட்டேன் பாருங்க, என்ன சொல்லணும். அம்மா, நிச்சயத்துக்கு தேவையான புடவை நகை எல்லாம் எப்ப வாங்க போறோம்? வாங்கலாம் 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 வாங்கலாம், எப்ப வாங்க போறோம்? எதுக்கு இப்படி நீ கடந்து குதியா குதிச்சுக்கிட்டு இருக்க நீ? அம்மா, ஏற்கனவே லேட் ஆயிட்டு இருக்குமா. நிச்சயார்த்தம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் முறைப்படி பண்ண வேண்டாமா? நாம முறைப்படி வாங்குறது வைக்கிறது இதெல்லாம் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி பொண்ணு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்தையுமே முறைப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? இப்ப என்ன முறைப்படி செய்யலாங்கிற? ஏண்டா, கல்யாணங்கிறது நீ அந்த பொண்ணும் போன்ல பல்ல காட்டி கோமாளித்தனமா சிரிச்சு பேசுறது இல்ல. இது பெரியவங்க எல்லாம் கலந்து பேசி தீர்மானமா பேச வேண்டிய விஷயம். ஏதோ உன் மாமன் சொன்னாருங்கிறதுக்காக நீயா அவங்க வீட்டுக்கு போய் பேசி நிச்சயதார்த்தம் தேதி எல்லாம் முடிவு பண்ணிட்டு வந்துட்ட. அதுக்கப்புறம் பொண்ணை பெத்தவங்க என்ன பண்ணி இருக்கணும்? மேற்கொண்டு என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம்னு எங்க கிட்ட வந்து கலந்து பேசியிருக்கணுமா வேண்டாமா? ஆமாண்டா வசி, நிச்சயதார்த்தத்தை வீட்டில் நடத்த போறாங்களா இல்ல கல்யாண மண்டபம் ஏதாவது பார்த்துருக்காங்களா, என்ன டைமிங்கு, நம்ம சைட்ல இருந்து எத்தனை பேர் வர போறாங்க, இப்படி எதுவுமே கேட்காம அவங்க பாட்டு இருந்தா எப்படி? அது மட்டும் இல்லைங்க, அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இவன் குடுமி அவங்க கையில தான்னு. அதான் அவங்க இப்படி இருக்காங்க. என்ன ஏய், தமிழியோட அப்பா தான் பேசுறாரு. என்னங்க இது, இப்பதான் பேசிட்டு இருக்கிறோம், கரெக்டா போன் பண்றாரு. ஏண்டா வசி, இந்த வீட்ல கேமரா ஏதாவது செட் பண்ணிருக்கியா? ஆமா. ஹலோ. வணக்கம் சம்பந்தி. வணக்கம் சம்பந்தி. வணக்கம், சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, நிச்சயத்துக்கு நம்ம டி நகர் வெங்கடேஸ்வர கல்யாண மண்டபத்தை புக் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு சௌகரியமா இருக்கும்ல? என்ன சம்பந்தி நீங்க எப்படி கேட்குறீங்க? அங்கே ஒரே நேரத்தில் 4 கல்யாணம் பண்ணலாமே. அப்புறம் உங்கள் சைட்லேருந்து எத்தனை பேர் வருவீங்கன்னு சொன்னீங்கன்னா மற்ற ஏற்பாடு பண்ணால் எங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். எங்கள் சைடில் தானே? ஒரு நிமிஷம். வாசுகி, நம்ம சைட்லேருந்து எத்தனை பேர் வராங்கன்னு சம்மந்தி கேட்குறாரு. 50 பேர்னு சொல்லுங்க. 50 பேருக்கு சம்மந்தி. சரிங்க சம்மந்தி, ரொம்ப நல்லது. நீங்கள் எல்லாரும் வந்து இந்த நிச்சயத்தை நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும். அதுக்கப்புறம் நேரில் வந்து சொல்லன்னு நீங்கள் என்னை தப்பாக எடுத்துக்கூடாது. என்ன சம்மந்தி நீங்கள், உங்களை போய் நாங்கள் தப்பாக நினைப்போமா? இதை பாருங்க சம்மந்தி, இது நம்ம வீட்டு நிச்சயதார்த்தம். நீங்கள் பொண்ணு வீடுனா நாங்கள் மாப்பிள்ளை வீடு. சந்தோஷம் சம்மந்தி. இதில் நீங்கள் எங்களை இன்வைட் பண்ணணும் இல்லை நாங்கள் உங்களை இன்வைட் பண்ணணும், எந்த ஃபார்மாலிட்டிஸும் கிடையாது. சரிங்க சம்மந்தி. சரிங்க சம்மந்தி. நல்லது. வீட்டில் எல்லாரும் கேட்டதை சொல்லுங்க. வச்சுட்டுங்களா? அப்புறம் கூப்பிட்றேன் சம்மந்தி. தேங்க்ஸ். சம்மந்திக்கு தங்கமான குணம், எப்படி பேசுறாரு பாத்தீங்க? போதும், நிறுத்துங்க. ஏமா,
முறைப்படி பேசலன்னு குறைப்பட்டுக்கிட்டியே இப்போ உனக்கு திருப்தி தானே? சரி இப்போ சொல்லு, புடவை நகையெல்லாம் எப்போ வாங்க போறோம்? போலாம் போலாம். அவங்க பேசிட்டாங்கன்னு அப்படியே உருகிடாத. சாயந்தரமா போலாம், ஒன்னும் அவசரம் இல்லை. இங்கதான் எடுத்துக்கோ. இந்தப்பா. ஆமா கல்யாணி, இங்க வா. இந்த வரேங்க. என்னங்க போன வேலை என்னாச்சு? கேட்டரிங் ஆர்டர்லாம் கொடுத்துட்டீங்களா? கேட்டரிங் ஆர்டர்லாம் கொடுத்துட்டேன். நீ சொன்ன ஐட்டம் எல்லாம் போடணும்னா தலைக்கு 300 ரூபா வரும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டேன். வாமா கமலி. சரி, அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அவங்க சைடுல இந்த நிச்சயதார்த்தத்துக்கு எத்தனை பேர் வருவாங்கன்னு கேட்க சொன்னனே, கேட்டீங்களா? அதெல்லாம் கேட்டமா. அவங்க சைடுல ஒரு 50 பேர், நம்ம சைடுல ஒரு 25 பேர், அப்படி இப்படின்னு சேர்த்தா ஒரு 75 80, நான் 90 பேருக்கு ஆர்டர் கொடுத்துட்டேனே. என்னம்மா கமலி, கரெக்டா இருக்கும்ல? என்னப்பா நீங்க என்கிட்ட போய் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? இது உன் கல்யாண விஷயமா? இதுல உன் சந்தோஷமும் விருப்பமும் ரொம்ப முக்கியம். அப்பா, எதுக்குப்பா இப்ப அக்காவை தேவையில்லாம வெக்கப்பட வைக்கிறீங்க? அதை விடுங்க, முதல்ல நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என்னம்மா கேளு. நம்ம சைடுல இருந்து 25 பேருன்னு நீங்க கணக்கு சொன்னீங்க. யாரையெல்லாம் கூப்பிட போறீங்க? நமக்கு சொந்த மொந்தம்னு பெருசா யாருமே கிடையாது. அக்கம் பக்கத்துல இருக்கவங்கள முக்கியமா கூப்பிடணும். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல சில முக்கியமான ஆளுங்களை கூப்பிடணும். அப்புறம் நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப், அப்புறம் சார். அவ்வளவுதானே? அவ்வளவுதானப்பா? ஆமாமா, அவ்வளவுதான். நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. முக்கியமான ஒரு ஆளை விட்டுட்டீங்களே. இல்லையே, எல்லாருக்கும் சொல்லிட்டேனே. வேற யாருமா? எனக்கு யாரும் மிஸ் பண்ண மாதிரி தெரியலையேம்மா. பாத்தீங்களா, உதவி பண்ணவங்களே மறந்துட்டீங்க. நாளைக்கு நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்க போகுதுன்னா அதுக்கு காரணம் 5 லட்சம் ரூபாய் யோசிக்காம கொடுத்தவர் தானப்பா. அவரை இன்வைட் பண்ணணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையாப்பா? ரொம்ப நன்றி ஆண்டவரே. நீங்க சமயத்துல 15 லட்சம் ரூபாய் கொடுத்து என் குடும்பமானத்துக்கு பங்கம் வராம காப்பாத்திட்டீங்க. நன்றி ஆண்டவரே. ஆமாங்க. என்னங்க நீங்க 20 வருஷமா நம்ம கஷ்டப்படுறப்பெல்லாம் நமக்கு தெய்வம் மாதிரி அவர் உதவி இருக்காரு. அப்படிப்பட்டவரை நீங்க நிச்சயதார்த்தத்துக்கு கூப்பிட்டு தாங்க ஆகணும். ஆமாப்பா, அக்காவுக்கு வேற யாரோட ஆசீர்வாதம் கிடைக்குதோ இல்லையோ, ஆனா கண்டிப்பா அவரோட ஆசீர்வாதம் கிடைக்கணும்பா. அவரு முன்னாடி வந்து நின்னு இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்தி கொடுத்தாருன்னா அக்காவோட மேரேஜ் லைஃப் கண்டிப்பா நல்லா இருக்கும். என்னங்க ஏதோ நமக்கு ஆகாதவங்களை இன்வைட் பண்ண சொன்ன மாதிரி இவ்ளோ யோசிக்கிறீங்க? நமக்கு ஆண்டவராட்ட இருக்கிறவரை தானே இன்வைட் பண்ண சொன்னோம். இதுக்கு போய் எங்க இவ்ளோ யோசிக்கிறீங்க? அது வந்து கல்யாணி, நான் என்னங்க சொல்லுங்க. நீ சொன்ன மாதிரி அவர் நமக்கு ஆண்டவரா இருக்கிறதா. அந்த ஆண்டவனை கோயில்ல போய் தான் தரிசிக்க முடியும். அதுக்கே அவரோட வரம் கிடைக்கும். அதுக்கு ஒரு நேரம் வரும்.
திருப்பதி இந்தாங்க, சார் வரத்துக்குள்ள இதில் இருக்கிற லெட்டர்லாம் டைப் பண்ணி வைங்க. சார் வந்ததும் இந்த லெட்டர்லலாம் சைன் வாங்கி இம்மீடியட்டாக டெஸ்பாச் பண்ண வேண்டியது இருக்கும். புரிஞ்சுதுல்ல? ஓகே. புரிஞ்சுது.